ஒன்று நாளாகமம் அதிகாரம் 12. தாவீது கீசின் குமாரனாகிய சவுலி நிமித்தம் இன்னும் மறைவாய் இருக்கையில் சிக்லாகில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்து யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில் வீரரும் கவன்கள் எரிகிறதற்கும் வில்லினால் அம்பு எய்கிறதற்கும் வலது இடது கை வாட்டமான பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷருமாவன. சவுலின் சகோதரராகிய பென்யமீன் கோத்திரத்தில் கிபேயா ஊரானாகிய சேமாவின் குமாரர் அகியேசர் என்னும் தலைவனும் யோவாசும் அஸ்மாவேத்தின் குமாரராகிய எசியேலும் பேலேத்தும் பெராக்கா ஆனதோத்தியனான ஏகு என்பவர்களும் 30 பேரில் பராக்கிரமனும் 30 பேருக்கு பெரியவனுமான இஸ்மாயா என்னும் கிபியோனியனும் எரேமியா யகாசியேல் யோகனான் கெதேரோரான ஏசோபாத் எலிசாயி எரிமோத் பிகலியா செமரியா அருப்பியனான செப்பத்தியா எல்கானா எஷியா அசாரியேல் யோவேசேர் யெசோபெயாம் என்னும் கோரேகியரும் யோவேலா செபதியா என்னும் கேதோர் ஊரானான ஏரோகாமின் குமாரருமே. காத்தியரில் பரிசையையும் ஈட்டியையும் பிடித்து சிங்கமுகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமுள்ளவர்களாயிருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். யாரென்றால் எத்சேர் என்னும் தலைவன், அவனுக்கு 2வது ஒபதியா, 3வது எலியாப், 4வது மிஸ்மன்னா, 5வது எரேமியா, 6வது அத்தாயி, 7வது எலியேல், 8வது யோகனான், 9வது எல்சபாத், 10வது எரேமியா, 11வது மக்பன்னாயி. காத் புத்திரரான இவர்கள் இராணுவ தலைவராயிருந்தார்கள். அவர்களில் சிறியவன் 100 பேருக்கும் பெரியவன் 1000 பேருக்கும் சேர்வைக்காரராயிருந்தார்கள். யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற 1ஆம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. பின்னும் பென்யமீன் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தார்கள். தாவீது புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து, நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களோடு இசைந்திருக்கும். என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க என்னை என் சத்துருக்களுக்கு காட்டிக் கொடுக்க வந்தீர்களே ஆகில் நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்றான். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாயிருப்போம். உமக்கு சமாதானம், சமாதானம். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம். உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினான். சவுலின் மேல் யுத்தம் பண்ண போகிற பெலிஸ்தருடனே கூட தாவீது வருகிற போது மனாசேயிலும் சிலர் அவன் பட்சமாய் சேர்ந்தார்கள். பெலிஸ்தரின் பிரபுக்கள் யோசனை பண்ணி, அவன் நம்முடைய தலைகளுக்கு மோசமாய் தன் ஆண்டவனாகிய சவுலின் பட்சமாய் போவான் என்று அவனை அனுப்பிவிட்டார்கள். அதனால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை. அப்படியே அவன் சிக்லாகுக்கு திரும்பி போகையில் மனாசேயில் அத்னாக், யோசபாத், எதியாவேல், மிகாயேல், யோசபாத், எலிகு, சில்தாயி என்னும் மனாசே கோத்திரத்தாரின் 1000 சேர்வைக்காரர் அவன் பட்சமாய் வந்தார்கள். அந்த தண்டுக்கு விரோதமாய் இவர்கள் தாவீதுக்கு உதவி செய்தார்கள். இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகளும் இராணுவத்தில் சேர்வைக்காரருமாய் இருந்தார்கள். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதினிடமாய் திருப்ப எப்ரோனில் இருக்கிற அவனிடத்துக்கு வந்த யுத்த சன்னத்தரான தலைவரின் இலக்கமாவன. யூதா புத்திரரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து யுத்த சன்னத்தாரானவர்கள் 6800 பேர். சிமியோன் புத்திரரில் பராக்கிரமசாலிகளாகிய யுத்த வீரர் 7100 பேர். லேவி புத்திரரில் 4600 பேர். ஆரோன் சந்ததியாரின் அதிபதியாகிய யோயதாவும் அவனோடு இருந்த 3700 பேரும் பராக்கிரமசாலியான சாதோக் என்னும் வாலிபனும் அவன் தகப்பன் வம்சத்தாரான 22 தலைவருமே. பென்யமீன் புத்திரரான சவுலின் சகோதரரில் 3000 பேர். அதுவரைக்கும் அவர்களில் மிச்சமானவர்கள் சவுலின் குடும்பத்தை காப்பாற்ற பார்த்தார்கள். எப்பிராயிம் புத்திரரில் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பேர் பெற்ற மனுஷரான பராக்கிரமசாலிகள் 20,800 பேர்.
மனாசேயின் பாதி கோத்திரத்தில் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு வரும்படி பேர் பேராக குறிக்கப்பட்டவர்கள் 11,000 பேர். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவருடைய எல்லா சகோதரருமே. செபுலோன் புத்திரரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும் பழகி வஞ்சனை செய்யாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள் 50,000 பேர். நப்தலி புத்திரரில் 1000 தலைவர்கள் பரிசையும் ஈட்டியும் பிடித்து அவர்களோடு கூட இருந்தவர்கள் 37,000 பேர். தான் புத்திரரில் யுத்தத்திற்கு தேறினவர்கள் 28,600 பேர். ஆசேர் புத்திரரில் யுத்தத்திற்கு தேறினவர்களாய் சேவகம் பண்ண போகத்தக்கவர்கள் 40,000 பேர். யோர்தானுக்கு அக்கறையான ரூபினியரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் யுத்தம் பண்ண சகலவித ஆயுதங்களையும் தரித்தவர்கள் 120,000 பேர். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குகிறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடு எப்ரோனுக்கு வந்தார்கள். இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அங்கே தாவீதோட கூட 3 நாள் இருந்து போஜன பானம் பண்ணினார்கள். அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி இருந்தார்கள். இசக்கார், செபுலோன், நப்தலின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாய் இருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய மா, அத்திப்பழ அடைகள், வற்றலான திராட்சை பழங்கள், திராட்சை ரசம், எண்ணெய், ஆடு மாடுகள் ஆகிய இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றிக் கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று.